சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேரை நீ கடந்து வந்திருக்கிறாய். ஒவ்வொரு நிமிஷமும் என்னிடம் நீ சொல்லும் விஷயம் என்ன தெரியுமா? என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. நான் அன்பு கொடுக்கிறேன், ஆனால் மற்றவர்கள் என்னிடம் அன்பை கொடுப்பது கிடையாது. என்னை எப்பொழுதும் திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் நானோ அது எதையுமே மனதில் வைத்து கொள்ளாமல் அன்பை மட்டுமே கொடுக்கிறேன். ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பாரமாக நடக்கிறது. ஒரு விஷயமாவது நீயே சொல்லு சாய். ஒரு நபர் என்னிடம் அன்பாக பேசியிருக்கிறார், அன்பாக இருக்கிறார் என்று எனக்கு எப்பொழுதாவது இருந்திருக்கிறதா? எனக்கு எல்லா விஷயமும் கவலைகளோடே இருக்கிறது. கூடிய சீக்கிரமாகவே என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றுங்கள். எனக்கு உண்மையான ஒரு அன்பு வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் உண்மையான அன்பு என்று ஒன்றை நான் பார்க்கவே இல்லை என்றார். உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். உண்மையான அன்பை நீ கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறாய், இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். உண்மையான அன்பை பெறுவதற்குத்தான் இங்கு ஆட்கள் அல்ல. அப்பொழுது நீ ஏன் வருத்தப்பட வேண்டும்? ஒரு விஷயம் நீ ஒரு நபருக்கு செய்கிறாய், அந்த நபர் அதை பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு தகுதி இல்லை. அதனால் நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? நீ கவலைப்படக்கூடாது தானே? அவன் செய்த வினைக்கு அவன் உன்னை விட்டு விட்டு போகிறான். உண்மையான அன்பு கொடுக்க அவனுக்கு தெரியவில்லை, உண்மையான அன்பை பெறுவதற்கு அவனுக்கு வாய்ப்பில்லை. ஒரு விஷயத்தை அதிகமாக போட்டு குழப்பாதீர்கள். நீங்கள் தேடும் இடத்தில் அன்பு கிடைக்கவில்லை என்றால் அது உங்களுடைய தவறல்ல, அது மற்றவனுடைய தவறு. உங்களுடைய உண்மையான அன்பை அவன் விட்டுவிட்டு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் அடைய போகிறான் என்றுதான் அர்த்தம். அதற்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒருவன் கடல் பக்கம் நடந்து கொண்டிருந்தான். அங்கு ஒரு கல் இருந்தது. அந்த கல்லுடைய மதிப்போ மிக பெரிசு, விலை மதிப்பில்லாத ஒரு மிக பெருசு. ஏனென்றால் அது வைரக்கல். ஆனால் அது அவனுக்கு தெரியாமல் கடை வீதிக்கு எடுத்துட்டு வந்து பேரம் பேசுகிறான். ஒரு கடைக்காரன் வந்து 20 ரூபாய்க்கு தெரியா அப்படின்னு கேட்கும்போது, பேசிதான் பார்ப்போமே, கொஞ்சம் பேரம் பேசி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 25 ரூபா அப்படின்னு சொன்னான். அதை இன்னும் அதுக்கு வந்துட்டு அந்த கடைக்காரன் இல்லை என்னால் அவ்வளோலாம் தர முடியாதுன்னு இன்னொரு கடைக்காரன் வேடிக்கை பார்த்துட்டு, நான் 25 ரூபா தரேன், அந்த கல்லை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு இன்னொரு மூணாவது நிற்கிறவன், ஏன் முட்டாளே, இந்த கல்லுடைய விலை எவ்வளோன்னு தெரியுமா? இந்த கல்லுடைய விலை மதிப்பில்லாதது, அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான வைரக்கல், இதை போய் நீ 25 ரூபாய்க்கு கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லும்போது தான் அவனுக்கு தெரியுது அந்த கல்லோட மதிப்பு அவ்வளோ அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நீ கையில் வச்சுருக்கும் போது உன்னுடைய மதிப்பு யாருக்கும் தெரியாது. தூரமாக போய் அடிபடும் போது தான் நீ எவ்வளோ பெரிய அன்பு கொடுத்த, அவங்க எவ்வளோ பெரிய அன்பை இழந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். காலப்போக்கில் நிச்சயமாக உன்னை தேடி வருவாங்க, உன்கிட்ட அன்பை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அப்போது உனக்கு மனசு இருந்துச்சு, உனக்கு அவங்களுக்கு அன்பை காட்டலாம் அப்படின்னு மனசு இருந்துச்சுன்னா மட்டும் அன்பை காட்டு, இல்லைன்னா ஒதுங்கிடு. ஏன்னா திரும்ப திரும்ப உன்னால் மற்றவங்கள்ட்ட ஏமாற முடியாது தானே. ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னா வாழ்க்கை முழுக்க கவலை அப்படின்னு ஆகிடும். நீ ஒரு வைரக்கல் மாதிரி கையில் வச்சுருக்கும் போது அதோட அருமை தெரியாது. கையை மீறி போனதுக்கு அப்புறமேட்டு தான் அதனுடைய அருமை தெரியும். அதுதான் ஒன்று. நீ பக்கத்துலேருந்து அன்பு காட்டுற, யாரும் புரிஞ்சுக்கல, தூரமாக போகட்டும், விடு. அவங்களுக்கு தூரமாக போனதுக்கப்புறம் நீ எவ்வளவு பெரிய அன்பு காமிச்ச, நீ எவ்வளவு பெரிய நல்லவளாக இருந்த அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ பார்த்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒத்துப்பாரு. இதுவரைக்கும் நீ எந்த தப்பையும் செஞ்சதில்லை. உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அன்பை நீ சரிசமமாக தான் கொடுத்த. ஆனால் சிலர் அதை புரிஞ்சிக்கல, சில பேர் அதை தூக்கி போட்டு போனாங்க. கூடிய சீக்கிரமாக உன்னுடைய அன்பை எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. நீ அது வரைக்கும் காத்துருன்னு நான் சொல்லலை, உன் வேலையை நீ பாருன்னு தான் சொல்கிறேன். இத்தனை நாள் அன்புக்காக ஏங்கிட்டு இருந்த, உன்னுடைய அன்பை பற்றி யாரும் புரிஞ்சிக்கவும் இல்லை. அதனால் நீ புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்காக காத்திருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உன் வேலையை நீ பார்த்த அப்படின்னா தானாக எல்லாம் திருந்தி வரப்போகிறாங்க. அப்போது உனக்கு பிடிச்சது, அப்போது உனக்கு அன்பை காட்டணும்னா காட்ட போகிற, இல்லைன்னா அமைதியாக இருக்க போகிற. இதுதான் உண்மை. இது வரைக்கும் நீ உன் வாழ்க்கையில் பார்த்த
அனைத்து விஷயமும் உன்னை பயமுறுத்துருச்சு. எல்லா விஷயமும் சில விஷயம் உன்னை விட்டு போயிடுச்சே அப்படின்னு நினச்சி அழுத. ஆனால் இதுக்கு மேலே உன்னை விட்டு ஒரு விஷயம் போகுது அப்படின்னாலும் கவலைப்படாத, உன் கூடயே இருக்குது அப்படின்னாலும் சந்தோஷப்படாத. எல்லாம் ஒரு காலத்தில் உன்னை விட்டு போகிற ஒன்று தான். அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் சில பேர் உன்னை புரிஞ்சிக்கல அப்படிங்கிறதுக்காக புரிஞ்சுக்கலையேன்னு கவலைப்படாத. எங்கேயோ ஒரு நாள் அடிபட்டு உன்னை தேடி வரப்போகிறவங்க தான். அதனால் அமைதியாக இருந்து வாழ்க்கையை எப்படி கையாளலாம், எப்படியெல்லாம் வாழ்க்கையில் இன்பத்தை நடத்தலாம் அப்படிங்கிறத பாரு. நிறைய நாள் அழுதுட்டேன், இதுக்கு மேலே அழுகிறதுக்கு உன்னுடைய மனசுலையும் தெம்பில்லை, உன் கண்ணுலையும் தண்ணீரும் இல்லை. ஏற்கனவே நீ பட்ட அனைத்து காயத்திற்கும் மருந்து போட நான் வந்துட்டேன். இதுக்கு மேலே அழுகிறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. யோசிச்சு கவலைப்படுறதெல்லாம் விட அமைதியாக இரு. உனக்கு தேவையான அன்பும் உனக்கு தேவைப்படுற பாசமும் நீ கேட்குற ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக உன்னை தேடி ஓடி வரும். எதிர்பார்த்த தருணங்கள் வெகு தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கிறது. அதனால் எல்லா நிமிஷமும் இனி இன்பமானது மட்டுமே. துரோகங்கள் காலம் முழுக்க துரோகங்கள் தானா எனக்கு என்று நினைத்து கவலை வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படும் ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு தெரியும். கூடிய விரைவில் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் போகும், உன்னுடைய கவலைகள் அனைத்தும் போகும். எதிர்பார்த்த தருணங்கள் கூடிய விரைவிலேயே வரும். இதில் எந்த மாற்றமும் எந்த ஒரு சந்தேகமும் குழப்பமும் வேண்டாம். யாரை பார்த்து பயப்பட வேண்டும், எந்த ஒரு விஷயத்திற்கு பயப்பட வேண்டும் என்று யோசி. அதே போலவே உன்னை ஒருவன் புரிந்து கொள்ளவில்லை, ஒருவன் உன்னை தூக்கி போடுகிறான் என்றால் ஓரமாக அவனுக்கு வழிவிட்டு உன்னுடைய வேலையை பார். நிச்சயமாக உன்னுடைய அன்பு புரிந்து உன்னுடைய பாசம் புரிந்து திரும்ப ஒரு நாள் வருவான். அப்பொழுது எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம். தைரியம் மட்டும் ஒருவனுக்கு இருந்தால் போதும், நிச்சயமாக அவனால் அடுத்தடுத்த கட்டத்தில் தனி ஆளாகவே வெல்ல முடியும். அதே போல யாரும் இல்லை, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறேன் என்று நினைக்காதே. உன்னால் தனி ஆளாக இருந்து ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து நான் உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்வேன். தைரியமாக இரு. எதையும் நினைத்து கவலை வேண்டாம். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். மறந்து விடாதே, சாயை நம்பியவர்கள் எப்பொழுதும் கைவிடப்பட மாட்டார்கள். சாய் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.